விதமான ஒரு ராகி கருப்பு எள்ளில் ஒரு லட்டு பண்ண போகிறோம். இது நமக்கு நிறைய சத்துக்கள் இதில் இருக்குது. 1 2ன்னு சொல்ல முடியாது. ஸோ இது எப்படி கிட்ஸுக்கு நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்குறது, அதுதான் மெயினு. ஸோ எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி தம்பி, நான், ஹஸ்பண்ட் எடுத்துட்டோம். பட் பாப்பாவை ஏதாவது நம்ம ஒன்று கொடுத்து அவளை சாப்பிட வைக்கிறது ஈஸி கிடையாது. கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் அவளுக்கு பிடிச்சிருச்சுன்னா சாப்பிடுவாள், அந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி இந்த லட்டுலேயும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக தான் கொஞ்சம் யோசித்து பண்ணினேன். அவளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு. அவளுக்கு பொதுவாக வேர்க்கடலை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இதில் வேர்க்கடலையும் நான் கொடுத்து அவளை சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணிட்டேன். ஸோ அதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ இன்றைக்கி இந்த லட்டு பண்ணும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ. ஏன்னா ஸ்கிப் பண்ணால் அதில் 1 2 உங்களுக்கு மிஸ் ஆகும். அதுக்காக தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறேன். நிறைய டிஃப்ரெண்ட் லட்டு பண்ணியிருக்கேன். பட் இது ரொம்ப கம்மி, அதிகமாக பண்ணுறது கிடையாது, ரொம்ப கம்மி. பட் இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான ராகி, மெயின் ராகி தான் இது. அடுத்தது எள்ளு, கருப்பு எள்ளு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. அண்ட் இதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதில் போய் படித்து பாருங்கள். அண்ட் அதே மாதிரி வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். இந்த ராகி லட்டுலையுமே நான் மாவு பசையும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நார்மல் வாட்டர் போட்டுட்டு தான் நம்ம பிசைஞ்சோம். கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு. அது நம்மளுக்கு அந்த லட்டோடைய சுவை இன்னும் கொஞ்சம் தூண்டும். அதே மாதிரி எல்லாமே எள்ளு, வேர்க்கடலை, சுகர் 3மே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்திருந்தேன். 1/4 கிலோ. ராகி மாவு மட்டும் 400 கிராம்ஸ். ஏலக்காய் நம்மளுக்கு வாசனைக்கு ஏற்ற மாதிரி, இவ்வளோதான். மொத்தமே 5 ஐட்டம் தான். இதில் நீங்கள் என்னென்ன உங்களுக்கு உப்பு வேணும்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா அவாய்ட் பண்ணலாம். ஸோ நான் அதனால தான் அதை நான் 5 ஐட்டம்னு சொல்கிறேன். அதை சேர்த்தா 6 ஐட்டம் வரும். அதே மாதிரி பண்ணும்போது நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். நான் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சுத்தமாக மண் இல்லாமல் அந்த மாதிரி பார்த்து எடுக்கணும். சப்போஸ் நம்ம அதில் மண் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது, ஜூஸ் மாதிரி நம்ம பாவு எடுத்து பண்ணோன்னே அது லட்டோட தரத்தை குறைச்சிரும். அதனால் நான் டைரெக்டாகவே போட்டேன். கொஞ்சம் க்ளீனான நாட்டு சர்க்கரை. அதனால் நான் அப்படியே டைரெக்டாக மிக்சியில் போட்டு அடித்து பண்ணிட்டேன். ராகியுமே நல்லா அடை நல்லா தோசை மாதிரி ஊற்றி அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நல்லா கையால் வாழையில் வச்சு தட்டி அந்த மாதிரி பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டேன். வேர்க்கடலை, எள்ளு வறுக்கணும். மெயினாக எள்ளு, வேர்க்கடலை வறுக்கணும். ஸோ வறுத்துட்டு அதோட ஏலக்காய் போட்டு அதையும் பிடிச்சிட்டேன். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு சுகரையும் பிடிச்சி எல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் எண்ணெய் நெய் எதுவும் வேண்டாம். ஏன்னா எள்ளுலையும் வேர்க்கடலையும் நார்மலாகவே நம்மளுக்கு ஆயில் கண்டென்ட் கண்டிப்பாக உண்டு. ஸோ அதனால் அதுவே போதும். அப்படியே இந்த சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிடிச்சி வச்சுட்டு நல்லா சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி அதுவும் இப்போ ஹஸ்பண்டுக்கு இந்த கால் அது இதுன்னு அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஹெல்த்தியாகவே ஃபுட்டு பார்த்து தான் ஒன்றும் பண்ணிட்டு. எள்ளு வாங்கி நல்லா ஒரு 4-5 வாட்டி கழுவுங்க. ஏன்னா ஒரு எள்ளுலையும் இந்த அழுக்கு ஒரு மாதிரி குப்பெல்லாம் இருக்கும், மண் வரும். ஸோ எள்ளு டைரெக்டாக வாங்கி உடனே அப்படியே வறுக்காமல் நல்லா கழுவி வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து அதுக்கப்புறம் வறுத்து நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் நரன்னு அதில் மண்ணு கடையில் வாங்கி டைரெக்டாக அப்படி பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த லட்டோடைய தரம் இன்னும் நல்லாயிருக்கும். நமக்கு சாப்பிடும்போதும் நாக்கிலலாம் அந்த மண் வராமல் அது க்ளீனாக இருக்கும். ஸோ அதை வாங்கி வாஷ் பண்ணுங்கள். அதில் நிறைய அழுக்கு இருக்கும். நம்ம கழுவும் போதே தெரியும் அந்த எள்ளு எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்குன்னு. ஸோ நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு அதுக்கப்புறம் வறுத்துட்டு தான் இந்த லட்டு பண்ணணும். ஸோ டைரெக்டாக எடுத்தோடனே பண்ணாதீங்க. எவ்வளோ சுத்தமான எல்லாம் இருந்தாலுமே இப்போ வர பொருட்கள் எல்லாமே நம்ம 1க்கு 2 வாட்டி அதை செக் பண்ணி பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும், நம்ம ஹெல்த் ரீதியாக பார்க்கும்போது. ஸோ பண்ணுங்கள். இந்த செய்முறை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா நடுவில் எனக்கு கமெண்டில் கேட்பீங்க.
ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது உங்களுக்கு இதில் ஃபுல்லாக நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்கிறத தெளிவாக கொடுத்துருக்கேன். ஓகே. வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்போர்ட் ஹைப். தேங்க்யூ.